ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளிய அபிராமியந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருப்பது கிளியே. கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இப்போ போன பாட்டில் என்ன சொன்னார்? பரிமள யாமலை பைங்கிளியே அப்படின்னு முடித்தவர் கிளியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ நான் போன பாடலில் என்ன சொன்னேன்? அது என்ன பைங்கிளியேன்னு முடித்தவர், அது என்ன கிளி அப்படின்னு கேட்டால் அம்பிகையை கிளி அப்படின்னு ஊமைப்படுத்தி சொல்கிறார். அதுவும் என்ன சொல்கிறார்? பரிமள யாமலை பைங்கிளியே அப்படின்னு சொல்கிறார். அம்பிகைக்கு பச்சை நிறத்தில் இருக்கும்போது அவளுக்கு ஷியாமலை, ராஜமாதங்கி, மந்திரினி அப்படின்னு பேர். லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட வரும் மந்திரினி அப்படின்னு ஒரு நாமம் வரும். எப்படி மந்திரினி வருவா அப்படின்னா, நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் போய் கொஞ்சம் பார்க்கணும். பராசக்தி லலிதா பரமேஸ்வரி போருக்கு போகும்போது அவள் கையில் இருக்கிற கரும்பு வில்லிலிருந்து ஒரு தேவதை தோன்றுனா. அந்த தேவதைக்கு ராஜமாதங்கி அப்படின்னு பேர். அம்பிகை என்ன பண்ணா? தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவையான ஒரு பவர் எல்லாத்தையுமே, நாட்டுக்கு தேவையான முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய மந்திரியாக என்ன பண்ணாலாம், இந்த ராஜமாதங்கியை அம்பிகை வைத்திருந்தா. இப்போது ராஜமாதங்கி மந்திரி அப்படின்னா படைத்தளபதி வாராகி அப்படின்னு நம்ம படிப்போம். சரி, இப்போ இந்த மந்திரினி யார் அப்படின்னா நமக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்பிகையினுடைய ஆலயம்தான் மந்திரினி பீடம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ராஜமாதங்கி பீடம் என்று சொல்லப்படும் இந்த பச்சை நிறத்தவளினுடைய ஆலயமாக மதுரை இருக்கிறது. அம்பிகை கிளியாக பச்சை நிறத்தவளாக ராஜமாதங்கியாக இருக்கிறாள். யார் இந்த ராஜமாதங்கி அப்படின்னு கேட்டால், நமக்கு கல்வியை தரக்கூடிய தேவதையாக ஞான சரஸ்வதியாக அம்பிகை இருக்கிறாள். அப்போ அப்படி இருக்கிற வடிவத்திற்கு அம்பிகைக்கு ராஜமாதங்கி அப்படின்னு பேர். அவளை கிளியாக உவமைப்படுத்தி நமக்கு அபிராமப்பட்டர் பாடுகிறார் கிளியே அப்படின்னு பாடுறார். அப்புறம் மற்ற பாடல்களில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பாடலுக்கு என்ன அபிராமியந்தாதி அப்படின்னா, இந்த பாடல் அந்தாதிக்குள்ள ஒரு அந்தாதி இருக்கிற ஒரு பாடல். நீங்கள் என்ன பாருங்களேன், கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து ஒளிரும் ஒளியே, அடுத்து கீழே ஆரம்பித்து கீழே முடியுதா, அடுத்து என்னன்னா ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வேலை முடியுதா, வெளியில் பூதங்களாகி விரிந்த அம்மே அப்படின்னு அடுத்து ஆளே அடுத்து முடியும். அப்படி இது அந்தாதிக்குள்ளேயே ஒரு அந்தாதியாக இருக்கின்ற பாடல் என்பதனால் இந்த பாடல் கொஞ்சம் சிறப்புக்குரிய பாடலாக இருக்கிறது. மற்றும் நிறைய அன்பர்களுக்கு தெரிந்த பாடலாக, புரிந்த பாடலாக, பிடித்த பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. இப்போ என்ன சொல்றார்? கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே அப்படின்னு சொல்றார். இப்போது இதில் 3 விதமாக அம்பிகையை நமக்கு தியானம் பண்ணி காட்டுகிறார். ஒன்று உருவம், இன்னொன்று அருவுருவம், மூணாவது அருவம் அப்படின்னு ஒரு 3 வகையில் இறைவனை நம்ம தியானிப்போம். பொதுவாக சைவ சித்தாந்தத்தின்படி இறைவனுக்கு 2 விதமான வடிவம் இருக்குது. ஒன்று சொரூப நிலை, இன்னொன்று தடத்த நிலை. இப்போது என் கண்ணு முன்னாடி தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் தாஜ்மஹால் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தாஜ்மஹால்னு சொன்ன உடனே ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு மாளிகை ஞாபகத்துக்கு வருதா? அப்போது நான் சொல்கிறது உங்கள் புத்திக்குள்ளே அகப்பட முடியுதா? புத்திக்குள்ளே அகப்பட முடிஞ்சால் அதற்கு தடத்த நிலை அப்படின்னு பேர். புத்திகளே அகப்பட முடியாது, ஏதோ ஒரு வடிவம்ப்பா, நம்ம சொல்கிறோம்ல ஏதோ ஒன்றுப்பா, அந்த ஏதோ ஒன்று என்னன்னே தெரியாது, அந்த வடிவத்துக்கு சொரூப நிலை அப்படின்னு பேர். இப்போ இறைவனுக்கு சொரூப நிலைங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவன் மனிதர்களுக்கு புரியணும், இந்த ஆன்மா கொஞ்சமாவது முன்னேற வேண்டும், இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வருகிறான். அந்த நிலைக்கு தடத்த நிலை அப்படின்னு பேர். அந்த தடத்த நிலையையும் நிறையா பேரால் புரிஞ்சுக்க முடியலை. இன்னும் இறைவன் இறங்கி வரான். அதுதான் உருவநிலை, அரூபநிலை, அருவநிலைன்னு நம்ம 3ஆக பிரிக்கிறோம். இப்போ அருவநிலைன்னா என்ன? ஏதோ ஒரு வடிவம்ப்பா, ஏதோ ஒரு வடிவம் இல்லாத ஏதோ ஒரு ஜோதி ஸ்வரூபம்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வடிவத்துக்கு அருவநிலை அப்படின்னு பேர். ஒரு பரம்பொருள்ப்பா, ஒரு வெட்ட வெளிப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அருவநிலை. அதுவும் இன்னும் புரியலை. இந்த அருவநிலையில் வழிபடுபவர்களாம் இஸ்லாமியர்கள்.
நம்மள நிறையா பேருக்கு அந்த அருவ நிலையில் புரிஞ்சுக்க முடியலை இறைவனை. அதனால என்ன பண்ணுறான், இறைவன் கொஞ்சம் இறங்கி வரான். அதற்கு அரு உருவ நிலை அப்படின்னு பேர். அதாவது இருக்கு ஆனால் இல்லை, இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போது சிவலிங்கம்னு ஒரு வடிவம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சிவலிங்கம் தான் சிவபெருமானுடைய உருவமா? கிடையாதுங்க. அதை நம்ம 3 விதமாக பிடிக்கிறோம். பிரம்மபாகம், ருத்ரபாகம், லிங்கபாகம். அந்த பாகங்களை தனித்தனியாக 3 பிரிக்கிறோம். அப்போது அந்த அரு உருவம் அதுதான் சிவபெருமானுடைய உருவமானு கேட்டால் கிடையாது. ஆனால் அதுவும் சிவபெருமானுடைய உருவம் தான். அது அரு உருவம் அப்படிங்கிற ஒரு வழிபாடு. கடைசியில் இன்னும் மக்களுக்கு புரியணும், எளிமையான சாமானியர்கள் கூட தன்னை அணுக வேண்டும் என்பதற்காக இறைவன் இன்னும் கீழே இறங்கி வருகிறான். அதற்கு தான் உருவ நிலைன்னு பேர். அங்கே தான் இறைவன் நம்மளை பார்க்குறோம். முருகனாக காட்சி தரான், விநாயகராக காட்சி தருகிறான், அம்பிகையாக காட்சி தருகிறான், அவனே பெருமாளாக காட்சி தருகிறான், அவனே காவல் தெய்வம் கருப்பண்ணனாக காட்சி தருகிறான். இப்படி மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வாழ்வியலோடு ஒன்று இருக்கின்ற ஒரு இறைவனாக இருப்பது தான் உருவ நிலை. இந்த 3 நிலையில இறைவன் இருக்கிறான். இப்போ அபிராமப்பட்டர் முதல்ல என்ன சொல்றாரு, கிளியே அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையினுடைய உருவ நிலையை அடுத்து சொல்றார். அடுத்து என்ன சொல்றார், கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. என் மனசுக்குள்ள என்ன பண்ற நீ, என் மனசுக்குள்ளே இருந்து நான் பண்ணுற தப்பெல்லாம் எடுத்து என்னுடைய ஆணவத்தை எல்லாம் அழித்து முடித்து விட்டு எனக்குள் இருந்து ஒரு ஜோதியை நீ எழுப்புகிற பாத்தியா, அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு பார்க்குறார். அதாவது கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியேன்னு சொல்றாரு. எப்பொழுது நான் என்பது தன்னை விட்டு போகிறதோ அப்பொழுது இறைவன் தன்னிடம் வருவான். ஏன்னா பாருங்களேன், நிறைய அரக்கர்கள் நம்முடைய வரிசைகளில் பார்க்குறோம். கந்தபுராணம் அப்படிங்கிற ஒரு வரலாறு பார்க்குறோம். நான் அப்படிங்கிறது ஆணவத்தினுடைய வடிவம். அப்போது சூரபதுமன், சிங்கமுகாசுரன், அப்படி அந்த தம்பிகள் வரிசைகள் இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனும் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 வடிவங்களாக இருக்கிறார்கள். இப்போ முருகப்பெருமான் தோன்றி என்ன செய்கிறார், அந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் ஒன்றொன்றையாக அழிக்கிறார். நம்மளால மாயையை அழிச்சு விட முடியும். மாயைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்துறது தான் மாயை. அந்த மாயையை முருகப்பெருமான் அழிச்சு விடுறாரு. அடுத்து கண்மம்னா ஆசை. இந்த ஆசையை முருகப்பெருமான் அழிச்சிடுறாரு. கடைசியாக இருக்கிறது ஆணவம். யாராலையுமே ஆணவத்தை அழிக்க முடியாது, ஆனால் அடக்க முடியும். இதுதான் ஆணவத்துக்கு இருக்கின்ற ஒரு விடயம். அப்போது இந்த ஆணவத்தை யாராலையும் அடக்க முடியலை. இந்த ஆணவம் எப்போ சூரபதுமனுக்கு கடைசியாக அழியுது அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டின உடனே தான் அவனுக்கு ஆணவம் அழியுது. அப்பையும் ஆணவம் முழுசாக அழியலை. என்ன சொல்கிறா, சூழுதல் வேண்டும், தாள்கள் தொழுதுதல் வேண்டும், அங்கை தாழுதல் வேண்டும், சென்னி அழுதுதல் வேண்டும். நான் எல்லாம் பண்ணணுங்க. இந்த முருகப்பெருமானை பார்த்தோன்னு நான் கும்பிடணும்னு தோணுது. அவன் கிட்ட போய் நான் அப்படியே கட்டி பிடிச்சி அவன் பாதத்தை பிடிச்சி அழுகணும்னு தோணுது. யாரு சொல்றா, சூரபதுமன் சொல்றான். ஆனா கடைசியில் என்ன தெரியுமா சொல்றா, நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதேதான் ராவணன் கிட்டையும் நடந்தது. அப்போ இந்த அரக்கர்கள் எல்லாம் நான் என்ற ஒரு ஆணவத்தினுடைய வடிவமாக இருந்தவர்களாக காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். நம்ம மகிஷாசுரனாக இருக்கட்டும், எல்லாருமே இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எல்லா அரக்கர்களுமே நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். இன்னொன்று பாருங்க, சித்தாந்தத்தில் ரொம்ப எளிமையான ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த ஆன்மா பிறந்த உடனே இந்த ஆன்மாக்குள்ள முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருமா, அதுக்கப்புறம் எனது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருமா. அதாவது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான்கிறது உள்ளுக்குள்ளே போடுற பனியன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எனதுங்கிறது மேலே போடுற சட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே போடும்போது நான்கிறது முதல்ல வந்துடும், அதுக்கப்புறம் எனது அப்படிங்கிறது வந்துடும். நான்கிறது ஆணவம், எனது அப்படிங்கிறது ஆசை. ஆனால் இந்த ஆன்மாவை விட்டு இது வெளியே போகணுங்கும் போது முதல்ல நான் தானே வந்துச்சு, அந்த நான் வெளியே போகாதான், எனது அப்படிங்கிறது தான் வெளியே போகும். நீங்கள் பாருங்களேன், பனியன் போட்டுட்டு தான் சட்டை போடுறீங்க. பனியனை முதல்ல போடுன்னு சொல்லிட்டு பனியனை தான் முதல்ல கழட்டுறீங்களா? இல்லை, சட்டையை தானே முதல்ல கழட்டுறோம். அந்த மாதிரி முதல்ல வந்த நான் போகாதான், நான் கடைசியாக தான் அழியப்படும். நானுக்கு முன்னாடி இருக்கிற எனது அப்படிங்கிறது தான் முதல்ல அழியப்படுமா. இது சித்தாந்தத்தினுடைய கருத்து. அப்படி இந்த நான் எனது அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை எல்லாம், இந்த மலங்களை எல்லாம் அகற்றி விட்டு கிடர்ந்து ஒளிரும் ஒளியாக அம்பிகை காட்சி தருகிறாள் என்பதனால்தான் கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே என்ற ஒரு பாடலை நமக்கு அபிராமப்பட்டர் சொல்கிறார். அப்படி அம்பிகைக்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணி அப்படிங்கிற ஒரு நாமத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். மனோன்மணினா என்ன, மனதுக்குள்ளே இருந்து அன்பர்கள் சொல்லும் மந்திரத்தால்
அம்பிகையினால் உரு ஏற்றப்பட்டு கடைசியில மனதிற்குள் இருந்து மணியாக ஒளியாக அம்பிகை வெளிப்படுவாள் என்பதனால்தான் அம்பிகைக்கு மனோன்மணி அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்குது. அதனாலதான் சொல்றார் கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன சொல்றார்? ஒளிரும் ஒளிக்கு இடமே. யாருங்க ஒளிக்கிறா? அந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னா அந்த கடைசியில மனோன்மணியாக வரவளும் அவ தான். அந்த நம்ம என்ன சொல்றோம், மனதிற்குள் இருக்கிறாள், மனோன்மணியாக வெளியே வருகிறாள். மனோன்மணிங்கிற ரூபத்துக்குள்ள யார் இருக்கா? அந்த ஒளிரும் இடமாக யார் இருக்காள்? அம்பிகை தான் அவளும் இருக்கிறா. முதல்ல கிளிங்கிற உருவத்துல இருந்தா, அடுத்து மனதிற்குள் இருந்து உருவமாக இருந்து எப்படி வருகிறாள்? கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு உருவமாக இருந்து காட்சி தருகிறாள். கடைசியில் எப்படி தருகிறாள்? எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அதாவது பரபிரம்மஸ்வரூபினியாக, பிரம்மஸ்வரூபினி அம்பிகைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது. ஒண்ணுமே இல்லாத வெளிஸ்வரூபமாக அம்பிகை காட்சி தருகிறாள் என்பதனால்தான் முதல்ல பாருங்க, தடத்த நிலையில 3 விதமான நிலை பார்த்தோம். ஒன்று அருவம், உருவம். முதல்ல உருவமாக காட்சி தந்தால், அடுத்து உருவமாக காட்சி தந்தால், அடுத்து எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே பரம்பொருளாக ஜோதிஸ்வரூபமாக எதுவுமே இல்லாத வெட்ட வெளியாக அம்பிகை காட்சி தருகிறாள். அதுதான் அருவ நிலை. இந்த 3 நிலையிலும் அம்பிகை இருக்கிறாள் என்பதைத்தான் அபிராமபட்டர் எடுத்து சொல்கிறார். கிளியே கிளைஞர் மனத்து கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. அப்போ எப்படிங்க அம்பிகை இந்த உலகத்தை எல்லாம் படைச்சான்னு கேட்டா, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அதென்ன வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே? இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டா, சயின்ஸ்ல பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரி சொல்லுவோம். அதாவது ஒன்றும் கிடையாது, இந்த உலகம் எவ்வளவு நிமிடங்கள்ல உருவாச்சுன்னு கேட்டால் 3 நிமிஷத்துல தான் இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ இந்த பிக் பேங் தியரி அப்படின்னா என்னன்னா, உலகம் அதாவது எண்ணில் ஒன்றுமில்லா வெளியாக இருந்த பூமி என்னாச்சா, ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் இருக்க பொருள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காந்தம் மாதிரி உருவாக்கி ஒன்றுக்கு மேலே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சான். ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒட்டுனதுக்கு அப்புறம் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியாக இருந்தது என்ன ஆரம்பிச்சு, ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு அப்புறம் அந்த நடுவில் இருக்க ஒட்டும் தன்மையை விட நடுவில் இருக்கிற பொருளை விட வெளியே இருக்க பொருளோடைய தன்மை எப்போ அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போதே இந்த உலகம் வெடிச்சிச்சான். அந்த பிரபஞ்சத்தில் சேர்ந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து வெடிச்சிச்சான். அப்போ வெடிக்கும் பொழுது என்னாச்சு, ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் ஒவ்வொரு பொருள் உருவாச்சு. மொத்தமாக 3 நிமிஷத்துல இந்த உலகம் உருவாச்சு. the world will be created at the point in the Big Bang theory அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிக் பேங் தியரி மூலமாக தான் உலகம் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சயின்ஸ் சொல்லுது. அதே கருத்தை நமக்கு அபிராமபட்டர் சொல்றாரே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெளி முதல் பூதங்களாகி விரிந்தம்மே, அதுவரை தனக்குள்ள எல்லாத்தையும் முடுக்கி வச்சிருந்தவ என்ன பண்றா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு சமயத்துல டக்குன்னு வெடிச்சு வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அப்படின்னு சொல்லி எப்படி உலகம் உருவானதுன்னு பிக் பேங் தியரி சொல்லுதோ அதே கருத்தை நமக்கு அபிராமபட்டரும் சொல்கிறார் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசியில தான் அபிராமபட்டர் சொல்கிறார், அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் அம்பிகைக்கு பெருமை கிடையாதுங்க. அவள் உருவமாக இருந்தது பெரிய விஷயம் கிடையாதுங்க. எது தெரியுமா அம்பிகைக்கு பெரிய சிறப்பு? அவள் என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன் அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு எனக்கு காட்சி தரா பார்த்தீங்களா, அதுதான் அவளினுடைய தனிப்பெரும் சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு 5வது படிக்கிற பையன்கிட்ட போய் ஒரு PhD ஸ்காலருக்கு நடத்த வேண்டிய விஷயத்தெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியுமா? நீங்கள் என்னதான் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பெரிய புராணம், மகாபாரதம், என்னென்ன தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு எது வேணாலும் படிச்சிருக்காட்டும். ஆனால் ஒரு 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் மாணவன்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் புரியுமா? அவனுக்கு எது புரியுமோ, அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான்னு ஒரு பாடலை சொல்லி விளக்குனாதான் அவனுக்கு புரியும். ஒரு 1வது 2வது படிக்கின்ற மாணவனுக்கு அவனுக்கு புரிகிறபடி சொன்னாதான் புரியும். ஆனால் அம்பிகை இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறியே, சொரூப நிலையில இருக்கிற, தடத்த நிலையில இருக்கிறங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு எப்படி புரியுமோ, என் அறிவுக்குள்ள நீ எப்படி அகப்படுவியோ அந்த மாதிரி எனக்கு காட்சி தரு கொடுக்கிறியே அம்மா என்று சொல்லி இந்த பாடலை அபிராமபட்டர் நிறைவு செய்கிறார். அம்பிகை
எப்படிப்பட்டவள், அவள் எப்படி ஷாமலா ரூபத்தில் நமக்கு காட்சி தருகிறாள், அவள் எப்படி வெளி முதல் பூதங்களாகி விரிந்து நமக்கு காட்சி தருகிறாள், நம் அறிவுக்கு ஏற்றது போல் எப்படி நமக்கு அருள் தருகிறாள் என்பதை இந்த பாடலில் அபிராம பட்டர் நமக்கு தெரிவிக்கிறார். மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.